வெறும் 8 நிமிஷத்துக்கு மேதகு பிரபாகரனை போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு வந்தவன் அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு இவ்வளோ லாபம் அடைஞ்சு இவ்வளோ சம்பாதிச்சு ஈழத்தில் அத்தனை செத்து விழுந்து அத்தனை புணங்களையும் வச்சு சம்பாதிச்ச ஒரு எச்ச நாய் தான் இவன். அத்தனை மக்களுக்கும் துரோகம் பண்ண ஒரு அயோக்கிய பயன்தான் இவன். மேதகு பிரபாகரன் எந்த இடத்துலையுமே திராவிடத்துக்கு எதிராவோ திராவிட தலைவர்களுக்கு எதிராவோ முக்கியமாக தந்தை பெரியாருக்கு எதிராக பேசுனதே கிடையாது. ஆனால் இந்த நாய் பிரபாகரன் இதுக்கு எல்லாத்துக்கும் எதிரானவர்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கான். பெரியாரை எதிர்க்கிற நீ, பெரியார் வாழ்க்கை முழுக்க எதிர்த்த அந்த கருத்தியலை, ஆரிய கருத்தியலை, சனாதன கருத்தியலை என்னைக்காவது நீ எதிர்த்திருக்கியா? 2000 வருஷமா என் கூட இருக்கிற பார்ப்பனர்களை எதுக்கு எதிர்க்க சொல்றேன்னு கேட்ட நாய் தானே நாயனி. ஆரிய சித்தாந்தத்தை எல்லாம் எதிர்த்து அதுக்கு எதிராக பேசுறதுக்கு வக்கில்ல உனக்கு. இதுல இதெல்லாம் வாழ்க்கை முழுக்க எதிர்த்து போராட பெரியாரு இந்த சமூகத்துல மெயின் வில்ல மாதிரியும் மெயின் எதிரி மாதிரியும் இந்த இனத்தோடைய தமிழினத்தோடைய துரோகி மாதிரியும் நீ காட்டிக்கிட்டு இருக்கிற நாய. ஆனா அவர் பேசாத விஷயத்தையும் அவர் சொல்லாத எழுதாத விஷயத்தையும் கொண்டு வந்து வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துருந்து பெரியாருடைய பேரை கலங்கடிக்கணும், அவருடைய அந்த இமேஜையே மொத்தமாக தமிழ்நாட்டில் மாற்றணும்னு சொல்லி வேலை பார்க்குறேன். நீ எல்லாம் வெக்கம் கட்ட நாயை. நீ என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு அப்போ 40 வயசு வரைக்கும் தீக்கால பிடிச்சிட்டு தெரிஞ்ச நாய நீ. தீக்கால இருக்கிறப்போ திராவிடத்துக்குன்னு சொல்லி பேசுகிறப்போ திராவிட மேடைகளில் ஏறினப்போ உனக்கு தெரியவே செய்யாதா? பெரியாருடைய A to Z வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சவன் நீ நாய. எல்லாம் தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி இன்னைக்கு பெரியாருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் திராவிடத்துக்கும் துரோகம் பண்ற அப்படின்னு சொன்னா நீ எல்லாம் எவ்வளவு கேடு கட்டவனா இருப்ப நீ எல்லாம்.